ட்ரோன் தாக்குதலால் பஹ்ரைனில் பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கு. ஈரானின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக பஹ்ரைனில் பற்றி எரிகிறது எண்ணெய் கிடங்கு. அந்த காட்சிகளே இவை. தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஈரானின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக பஹ்ரைனில் தீப்பற்றி எரிகிறது எண்ணெய் கிடங்கு. அந்த கிடங்கு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இன்று காலை, அதாவது மார்ச் 3, கச்சா எண்ணெயின் விலை 25% அதிகரித்ததையும் அறியக்கூடியதாக இருந்தது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பஹ்ரைன் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் சேமிப்பு நிலையங்களின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் பஹ்ரைன் அரசு தெரிவிக்கிறது. தற்பொழுது அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாகவும் யாருக்கும் காயங்கள் எதுவும் இல்லை எனவும் அரசு தெரிவித்திருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் அங்கு சேகரித்து வைக்கப்பட்டிருந்த எண்ணெய்கள் முற்றிலும் நாசமாகிவிட்டன. மேலும் இந்த போர் என்பது முடிவுக்கு வந்தாலும் இந்த கட்டமைப்புகளை சீர் செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அதிக நாட்கள் தேவைப்படும் என்றும் அஞ்சப்படுகிறது. வளைகுடா நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போரில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்துவது. அப்படி நடத்துவது என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அந்த நாட்டையும் மிக பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. அந்த அடிப்படையில் தான் எல்லா இடங்களிலும் உள்ள எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். இதற்கு முன்னதாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய, உலக அளவில் பார்க்கக்கூடிய நாட்டின் மிகப்பெரிய ஹராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த வேளையில் அதற்கு பதிலடியாக பல்வேறு வகையான தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் நாட்டின் தலைநகரான தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல். அதற்கு பதிலடியாக பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அடுத்தடுத்து நடந்து வரக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் சம்பவங்களாக இருக்கின்றது. இவ்வாறான தாக்குதல்கள் எண்ணெய் கிணறுகளை குறிவைப்பது என்பது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.